சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முன்னெடுத்திருந்தார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே இங்கே ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 28,000 சம்பளம் வழங்க வேண்டும். அதே போல ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மாநகராட்சியிடம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றது. ஆனால் அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்க தவறியதன் காரணமாக தற்பொழுது சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு இந்த தமிழக அரசுக்கு எதிராகவும் சென்னை மாநகராட்சிக்கு எதிராகவும் பல்வேறு கண்டன கோஷங்களை அவர்கள் எழுப்பி வர கூடிய அந்த சூழலில் நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காவல்துறை இந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அதன் காரணமாக காவல்துறை ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள். உடனடியாக இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை போராட்டம் நடத்தும் பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் பூந்தமல்லி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனை காவல்துறை எதிர்பார்க்கவில்லை. இதனால் போக்குவரத்து என்பது மிகவும் சந்திக்கப்பட்டது. அதன் காரணமாக இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது அன்றைய நடைபெற்ற போராட்டத்தில் போல எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் இந்த இடத்தை மீறி சாலையில் அமர்ந்து போராட்டத்திலோ எதிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் காவல்துறை மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக சென்ட்ரலில் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல சாலையோரங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது. அவர்கள் சென்னையின் பூர்வக்குடி மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சாலை ஓரத்தில் இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார்கள். எனவே அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியினை சென்னை மாநகராட்சி செய்ய எதிர்ப்பு தெரிவித்த இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.